எங்கள் அப்பா எங்கேயாவது வெளியே போனாலும் என்ன தான் கூப்பிட்டு போவார். இன்ஃபேக்ட் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போனாலும் பைக்கில் பின்னாடி ஸ்கூட்டியில் உட்கார வச்சுட்டு என்ன தான் கூட்டிகிட்டு போவார். அண்ட் போகும்போது ஃபுல்லாக ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டே போவார். எனக்கு கேட்குதோ இல்லையோ புரியுதோ இல்லையோ நானும் வந்து தலையாட்டிட்டு பின்னாடி உட்காந்து கதை கேட்டுகிட்டே போயிட்டுருப்பேன். ஸோ அண்ட் நிறைய கதை சொல்லுவார். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்கிறது. எனக்கும் என் அக்காவுக்கும் சண்டை வந்ததுன்னா 2 பேரையும் இப்படி அடித்து ஒரு மூலையில் உட்கார வச்சுருவார். பட் ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் கேப்பில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வந்து பேக்கரி ஷாப் கூப்பிட்டு போய் எக் பஃப் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அண்ட் அண்ட் உரிமையாக திட்டுறதும் பார்த்திங்கன்னா வீட்டில் நான் தான் திட்டுவேன். அப்பாவை வந்து யாரும் திட்ட மாட்டாங்க. அம்மா திட்டுறதோ அக்கா திட்டுறதோ, ஏதாவது அப்பா கிட்ட கோவம் அப்படின்னா கோவத்தை காட்டுறதும் நான் தான் காட்டுவேன். திட்டுறது உரிமையாக திட்டுறதும் நான் தான் திட்டுவேன். ஸோ அப்பா இல்லாத ஒரு லைஃப் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோ இமேஜின் பண்ணதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் ஆல் ஆஃப் அ சடன் அப்பா இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஹிட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அண்ட் லைஃபே வந்து அப்சைட் டவுனாக அந்த டைமில் ஆயிடுச்சு.